ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெடிமேட் டாப்பில் நம்ம ஏடாகூடமாக ஸ்டிச் பண்ணுவோம் நம்மளோட சைட் பிடிக்கிறது. பட் இப்போ நம்ம ஈஸியான ஒரு டெக்னிக்கில் ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்குவோம் உங்களோட டாப்பை, ரெடிமேட் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண டாப்பை. அதில் பார்த்திங்கன்னா நம்ம லென்த் எடுக்க போகிறோம், அதாவது 3 லென்த்ஸ் எடுக்க போகிறோம். நம்மளோட செஸ்ட் லென்த், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வேஸ்ட் லென்த், ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லிட் லென்த், அதாவது நமக்கு ஒரு கட் இருக்குது இல்லையா, அந்த லென்த்தை பார்க்க போகிறோம். ஸோ இது லென்த்தை கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் என்றைக்குமே நம்ம பிரெத்தை கால்குலேட் பண்ண முடியும். இந்த மூணுமே எப்படி நான் லென்த் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட ஆர்ம்ஹோல் கிட்ட வருது இல்லையா, ஸோ அந்த ஒரு லென்த்தையும் அண்ட் நம்மளுக்கு ஒரு வேஸ்ட் பார்ட்டில் ஒரு கர்வ் வரும், அந்த ஒரு லென்த்து அண்ட் ஸ்லிப் பார்ட்டில் லென்த்தையும் கண்டுபிடிச்சி அதோட பிரெத்தை செக் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ். இப்போது அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இனிமேல் ஸ்டிச் பண்ண போகிறதுல சேம் அந்த லென்த்தை அதே பிளேஸில் நம்ம வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்ஸ் வரும். ஸோ இப்போ லென்த் பார்த்திங்கன்னா 8, 14 அண்ட் 20, லைக் நம்மளோட செஸ்ட் லென்த், வேஸ்ட் லென்த், ஸ்லிட் லென்த், இது மூணுமே கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் இருந்த பிரெத் எவ்வளவோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி இதில் போட போகிறோம். ஸோ போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த கர்வை நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களோட ஸ்டிச்சிங். உங்களோட சைட்ஸ் ரொம்பவே அழகாக உங்களோட ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஷேப் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்லீவ்ஸ்லேயும் நம்மளோட இது பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸ் 4.5 இருக்குது. ஸோ அந்த 4.5 நம்ம ஸ்டிச் பண்ணி அதிலிருந்து அப்படியே செஸ்ட் பார்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ செஸ்ட் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆர்ம்ஹோல் இருக்கு இல்லையா, அப்பர் செஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பர் செஸ்ட்டில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அப்பர் செஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த அப்பர் செஸ்ட்டில் நம்ம லென்த் எடுத்திருந்தோம்ல 8, ஸோ அந்த லென்த்தில் பிரெத் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பிரெத் வச்சு நம்ம எப்போது ஒரு கர்வ் போட்டுக்க போகிறோம். நம்மளோட பிரெத் பார்த்திங்கன்னா 9 இன்ச் கிடச்சிது. ஸோ அதில் நம்ம ஒரு கர்வ் போட்டுக்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம என்ன கர்வ் நம்ம ஃபார்ம் பண்ணமோ அந்த டயக்ராம் நம்ம போட்ட அந்த கர்வ் அப்படியே நம்ம மேலே ஷேப்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ இது ஸ்லிட் பார்ட் வரைக்கும் நம்ம போடணும். ஸ்லிட் பார்ட் வரைக்கும் சேம் அதே மாதிரி நமக்கு என்ன கிடைச்சதோ அப்படியே அந்த கர்வ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதில் கம்மியான பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பார்ட் தான். அந்த வேஸ்ட் பார்ட்டில் ஒரு சூப்பர் கர்வ் ஒன்று கிடைக்கும். அந்த கர்வில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது லாக்ஸ் போட்டுக்கோங்க. லாக்ஸ் போடும்போது உங்களுக்கு எந்த பிரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கர்வ் அழகாக வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேப் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கர்வ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுதான் உங்கள் பாடிக்கு ஃபிட்டாக இருக்கும், ரொம்பவே ஷேப்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ.